பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாக இருக்குது. அதே தேதியிலே வந்து பராசக்தி படம் வெளியாக வாய்ப்பு. ஒரே ரீசன் தவிர்க்கப்படணும் அப்படின்னா விஜய் சாருடைய கடைசி விஜய் சார் இந்த சினிமாவுக்கு பண்ணது மிக பெருசு. இந்த தமிழ் சினிமாவை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு, பெரிய லெவலில் சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவர் அரசியல் போறாருன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ராயல் செலக்ட் பண்ணுவோம். ராயல் செலக்ட் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் பண்ணி உன் படத்தை வந்து இதுவாக பேசி இதெல்லாம் வந்து ராயல் செலக்ட் இல்லை சிறுமப்படுத்தி, அதாவது உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸை வந்து நான் குறைச்சி கம்பேரிசன் பண்ணி இதுவாக வழி அனுப்புறது. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு, யார் பண்ணாலுமே எனக்கு அது உடன்பாடு. இது வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்க முடியாது, இதில் வந்து ஒரு எமோஷன் இருக்குது. எனக்கு எமோஷனலாக எப்படின்னா அவருக்கு இந்த நம்ம கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு நான் இந்த சினிமாவில் நம்ம அவர் இன்னும் தொடர்ந்து சினிமாவில் இருந்தாலும் நீ வருவீங்க. தொடர்ந்து அவர் சினிமாவிலே மட்டும் இருக்கார், அரசியல்னு வச்சுக்கோங்க, வருவீங்களா? வரமாட்டோம். ஏன் வரமாட்டேன்னா அடுத்தடுத்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டோம். அவர் வந்து சினிமாலே இருப்பாருன்னா நம்ம அடுத்த டேட் அவர்கிட்ட வாங்கணுன்றதுக்காக ஒருவேளை அந்த தயாரிப்பாளரோ இல்லை எந்த தயாரிப்பாளரோ வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போறாருன்னு வச்சுக்கலாம் விஜய் சார், இந்த தயாரிப்பாளரோ எந்த தயாரிப்பாளரோ இவருக்கு எதிராக படத்தை கொண்டு வருவாங்க. ஒருவேளை பராசக்தி வெளியானால் அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் தான் பலிகடை ஆக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாக இருக்குது, அதே தேதியிலே வந்து பராசக்தி படமும் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கா. அவங்க அபிஷியலாக போஸ்ட் போடலை, வருது ஒரு படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு படம் கொண்டு வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு, ஆகாஷ் பாஸ்கரன். பட் ஆனால் இந்த படம் அப்படின்னு சொல்லாத போது நம்மளா ஒரு அனுமானத்தில் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய கருத்தின் பர்சனலாக நான் கேட்டபோது நான் மீடியாக்கள் என்ன சொன்னேன்னா இது தவிர்க்கப்படணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஒரே ரீசன் தவிர்க்கப்படணும் அப்படின்னா என்னன்னா விஜய் சாருடைய கடைசி படம். விஜய் சார் இந்த சினிமாவுக்கு பண்ணது மிக பெருசு. இந்த தமிழ் சினிமாவை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு, பெரிய லெவலில் சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவர் அரசியல் போறாருன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ராயல் செலக்ட் பண்ணுவோம்ல. ராயல் செலக்ட் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் பண்ணி உன் படத்தை வந்து இதுவாக பேசி இதெல்லாம் வந்து ராயல் செலக்டா. ராயல் செலக்ட்ன்றது எப்பவுமே சொல்லுவாங்க, சல்யூட் சார், நீங்கள் கிரேட் பண்ணியிருக்கீங்க, தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் படம் சோலோவை வந்து மிகப்பெரிய வெற்றி பண்ணிவிட்டு நீங்கள் அரசியலில் போய் ஜெயிங்க அப்படி தானே சொல்லணும். அதுதான் இண்டஸ்ட்ரியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்க்குறேன்னா அவர் வாழ்த்தி வழி இருக்கணும். அவர் போகக்கூடாது தான் நம்முடைய எண்ணம், அவர் சினிமாவில் தான் இருக்கணும்னு நம்முடைய எண்ணம். ஆனால் அவர் டிசைட் பண்ணி நான் வந்து முன்னேற அரசியல்வாதியாக மாறப்போறேன்னு வரும்போது நம்ம எல்லாமே ராயல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சோலோவாக மிகப்பெரிய வெற்றி, உங்கள் கரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறோம். அது எவ்வளோ பெரிய வெற்றின்றது நமக்கு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை கொடுத்து உங்களை நாங்கள் கொண்டாடிட்டு அனுப்புகிறோம் அப்படின்றதுனா ஒரு நியாயமான வழி அனுப்புதல். வழி அனுப்பும்போது நம்ம வந்து காம்படிஷன் பண்ணி உங்களை சிறுமப்படுத்தி, அதாவது உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸை வந்து நான் குறைச்சி கம்பேரிசன் பண்ணி இதுவாக வழி அனுப்புறது. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, யார் பண்ணாலுமே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இது வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்க முடியாது, இதில் வந்து ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது. எனக்கு எமோஷனலாக எப்படின்னா அவருக்கு இந்த நம்ம கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் பண்ணது மிகப்பெரிய சாதனைகள். விஜய் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசியல் ரீதியாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம், அவரோட அரசியல் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அரசியல் பிடிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அது அரசியல் வரும்போது பார்த்துக்கலாம். அவர் அரசியல் முன்னேற அரசியல் அந்த மாதிரி போது அப்போ நம்ம அரசியல்வாதியை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சினிமான்னு வரும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு தி மேன் ஹூ ஹஸ் டன் கிரேட் ஒர்க். விஜய் சார் பண்ணதெல்லாம் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்களை வந்து பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியன் சினிமா பார்த்து ஒரு மிகப்பெரிய நடிகரை அவரை பார்க்குது. அப்படிப்பட்டவர் வந்து பீக்கில் இருக்கும்போது நான் விட்டுட்டு போகிறேன் சினிமா அப்படின்னு போகிறவரை வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு வழியனுப்புதல் பண்ணணும். எதுவுமே இல்லை சார், நீங்கள் வாங்க, சோலோவாக வாங்க, ஜெயிங்க, உங்களை வசூல் சாதனை நாங்கள் உங்களை கொண்டாடுறோம், உங்கள் படத்தை கொண்டாடுறோம், ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ பண்ணிட்டு போங்க. தமிழ் சினிமா ரசிகர்களையும் ஊடகங்களையும் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசர்ஸையும் டைரக்டர்ஸையும் தேங்க் பண்ணிட்டு நீங்கள் அரசியலுக்கு போங்கன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ அவரை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய அந்த ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்குல்ல, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ற ஒரு அவருக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதை குறைக்காமல் பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து இண்டஸ்ட்ரி சார்பில் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கரெக்டான சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே பராசக்தின்னு அவங்க இன்னும் உறுதியாக அனௌன்ஸ் பண்ணாட்டினாலுமே ஒருவேளை பராசக்தி வெளியானால் அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் பலிகடை ஆக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். அப்படிலாம் நம்ம சொல்ல வேணாம். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது, அவருக்கு கரியர் பெருசு இருக்குது, இன்னும் 30 வருஷம் அவர் கரியரில் டாமினேட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் இந்த ஒரு படத்தினால வந்து அவருக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இருக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது இந்த படம் வந்து எந்த வகையிலுமே இந்த படத்துக்கு இருக்கக்கூடாது, ஜனநாயகனுக்கு நம்ம தனியாக ஒரு மரியாதை கொடுத்து அவரை சல்யூட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, அவ்வளோதானே தவிர இதனால் அது சிவகார்த்திகேயன் எந்த பாதிப்பும் இல்லை. அந்த படம் எவ்வளோ பெருசாக ஓடினாலும் இல்லை எவ்வளோ பெருசாக ஓடலைனாலும் சிவகார்த்திகேயன் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தேவையில்லாத ஒரு கம்பேரிசன், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண முடியாமல் போகும். இது எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷனில் டிவைட் ஆகும், தியேட்டர் ஓனர்ஸ் மத்தியில் டிவைட் ஆகும், இந்த படத்தை போடுறதா அந்த படத்தை போடுறதா அப்படின்ற அன்னெசரி பிரச்சனைகள் வரும். எதுக்கு இந்த தேவையில்லாத சோலோ அந்த படத்தை விட்டுட்டு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்
26ஆம் தேதி வாங்கல, என்ன பிரச்சனை? 26 லீவ் நாள் தானே. ஸோ நீங்கள் பாட்டு 9ஆம் தேதி இந்த படத்தை விட்டுட்டு 26ஆம் தேதி வந்துட்டா நம்ம பாட்டு நம்ம சோலோவாக அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவருக்கு ராயல் சல்யூட் பண்ணிட்டு, அண்ணா ஜெயிச்சிருங்கண்ணா, நீங்கள் ஜெயிச்சு வந்துருங்க, உங்கள் படம் வந்து 1000 crores அவங்க ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வசூல் சாதனை கூட பண்ணலாம். நம்ம வந்து இதுவரையும் கூலி படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பண்ண டிஜிட்டல் டீலில் ஹிந்தி வந்து 8 weeks போட்டிருக்காங்க. அப்போ ஹிந்திலையும் இந்த படம் பெருசாக ரிலீஸ் ஆகும். அப்போ ஹிந்திலையும் நீங்கள் பெருசாக சாதனை பண்ணிட்டு நீங்கள் கடைசி படத்தில் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு போங்கண்ணா அப்படின்றதுனே அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த டீமுக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், இந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். சினிமா மட்டும் சினிமா பாருங்கள். இந்த சினிமாவில் நம்ம அவர் இன்னும் தொடர்ந்து சினிமாவில் இருந்தாலும் நீங்கள் வருவீங்களா? தொடர்ந்து அவர் சினிமாலே மட்டும் இருக்கார், அரசியல்னு வச்சுங்களேன், வருவீங்களா? வரமாட்டோம். ஏன் வரமாட்டோன்னா அடுத்தடுத்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டோம். அவர் வந்து சினிமாலே இருப்பாருன்னா நம்ம அடுத்த டேட் அவர்கிட்ட வாங்கணுன்றதுக்காக ஒருவேளை அந்த தயாரிப்பாளரோ இல்லை எந்த தயாரிப்பாளரோ வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு வச்சுங்களேன் விஜய் சார், இன்னும் இந்த தயாரிப்பாளரோ எந்த தயாரிப்பாளரோ இவருக்கு எதிராக படத்தை கொண்டு வருவாங்களா? அன்லெஸ் இட் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம். அதாவது வேறு வழியே கிடையாது, அந்த தேதியில் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில நடந்திருக்கு. இந்த படம் அப்படிப்பட்ட படம் இல்லை. இது ஒரு எமோஷனலான படம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ கமர்ஷியல் ஃபிலிம், இது ஒரு எமோஷனல் படம். எமோஷனலாக நான் சொல்கிறது கான்செப்டாக சொல்ல, நம்மளுக்கெல்லாம் எமோஷனான ஒரு படம் என்னன்னா விஜய் சாருடைய கடைசி படம். அந்த எமோஷனை தாங்கி இருக்கிற ஒரு படத்துக்கு நம்ம இப்போ கொடுக்க வேண்டியது என்ன பொறுத்தவரையும் ராயல் சல்யூட் மரியாதை. படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர் கையில் இருந்தாலுமே வந்து ஹீரோ, பெரிய ஹீரோ வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும் இல்லையா? சிவகார்த்திகேயன் விரும்பி தான் இந்த படத்தை வந்து ஒருவேளை வெளியே வந்தால் அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து எல்லாமே அரசியல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் அதெல்லாம் வந்து அந்த காம்படிஷனுக்கே போக மாட்டார். நடந்ததுன்னா ஓகே, அது ப்ரொடியூசரோட டிசிஷன். அதில் போய் அவர் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். அவரை பொறுத்தவரை என்னென்னா அவாய்ட் பண்ணலாமே அப்படி தான் நினைப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். அவர் விஜய் சார் கூட சேர்ந்து அந்த படத்தை நடிச்சு விஜய் சார் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காருல்ல. அப்போ வந்து அவர் எப்படி வந்து தேவையில்லாமல் வந்து அவர் ஹர்ட் பண்ண நினைப்பார். அதெல்லாம் வந்து வெளியில் இருக்கவங்கலாம் பேசுறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ண மாட்டார். ஆனால் ப்ரொடியூசர் டிசிட் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? நடிச்சு தான் பண்ண முடியும். அது பிறகு உங்கள் இஷ்டம் சார் சொல்லிடுவார். அதை தவிர மற்றபடி அவராக இறங்கி இந்த தேதியில் கொண்டு வந்து விஜய் சாருக்கு இதில் காம்பீட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மாற்றணும் அப்படியெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பல படங்கள் வந்து சுந்தர் சி வடிவேல் காம்பினேஷனில் நிறையா வந்திருக்கு, ரசித்து பார்த்துருக்கோம். மீண்டும் பழைய வடிவேலை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறதா அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பாக வந்தது. கண்டிப்பாக இந்த படம் பூர்த்தி பண்ணும். வேணா லேடி கெட்டப்பில் வராரு, லேடி கெட்டப்பில் அவருடைய ஐகானிக் எல்லாமே பயங்கரமான ப்ரைஸ்க்கு எல்லாம் விற்றுருக்காங்க. தியேட்டர்கள் ரைட்ஸு, டிஜிட்டல் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்டு, பெரிய லெவலில் சக்ஸஸ் சுந்தர் சி சாருக்கு, அவருக்கும் அவனி சினிமேக்ஸ்க்கும். அது வந்து அவருடைய காம்பினேஷன் எல்லாமே அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சுந்தர் சி சாருக்கு மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ண வைக்கணும்னு தெரியும். அதை பண்ணி தான் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ட்ரெய்லர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தான் கேங்கஸ் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இப்போ அதே மாதிரி எல்லாரோட எதிர்பார்ப்பும் குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர் வந்து அடுத்த கட்டம் எதிர்பார்ப்பை கூட்டிட்டோம். அது பிறகு நோ லுக்கிங் பேக் அப்படின்வாங்களே, அந்த ஓப்பனிங் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் பார்ப்போம். வடிவேல் அவர்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி காமெடி கதாபாத்திரம் தான் அடிக்கணும், ஹீரோவை நடிச்சு சில படங்கள் சரியாக போகலாம் அப்படிங்கிற ரசிகரோட வேண்டுகோளாக, அந்த அன்பு வேண்டுகோளாக இருந்தது. இனிமேலாம் அதை எதிர்பார்க்கலாமா? அப்படி அவர் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து டிசைட் பண்ணணும். பட் அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாமன் எல்லாம் நடிச்சு பின்னிட்டார்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் வடிவேல் சாரை வந்து நீங்கள் ஒரு காமெடியாக மட்டும் பார்க்க முடியாது. இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சங்கமம் படத்தில் மறக்க முடியாது. நான் என்ன சொல்லேன்னா, அவரை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல், இல்லைன்னா என்டர்டெய்னர், ஹீரோன்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் எனி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் அவர் பின்னிடுவார். அது வந்து காமெடியாக இருக்கலாம், இல்லை கேரக்டராக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அந்த கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கோப்புறது தான் அந்த படங்கள்லாம் வெற்றி தான். அதுதான் இந்த படத்துக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கேங்கஸ்கோ வீர சூரன் விக்ரம் அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த திரைப்படம். அந்த படம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இன்னையோட நம்ம பேசி முடிக்கும் போது 1 வாரம் தாண்டிடுச்சு. ஸோ படத்துக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்கு. எனக்கு என்னென்னா, விக்ரம் சாருக்கு வந்து ஆல்வேஸ் வந்து ஒன்று மட்டும் கேரண்டி, அவர் படம் வணிக ரீதியில் எவ்வளோ பெரிய வெற்றின்றதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கும் ஒரு மாறுபடும். ஆனால் அவருடைய உழைப்பும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் மக்களால் கொண்டாடப்படும். அப்படி இந்த படத்தில் வீர சூரன் 2ல் அவர் வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, தியேட்டர் போனாலும் சரி, விக்ரம் சாருடைய நடிப்பு இப்படி யதார்த்தமான ஒரு நடிப்பு, இப்படி வந்து டோட்டலாக தன்னை உடம்பை வருத்தி இவ்வளோ பிரமாதமாக நடித்து ஒரு பெஞ்ச் மார்க்காக பண்ணியிருக்காரு. அதுவும் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நானே வந்து பல இதில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே. ஒரு மிடில் ஏஜ் ஆளுங்க இருக்கிறது மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸே அவரோட ஃபிட்னஸ், அந்த லுக் இருக்குது பார்த்தீங்களா. அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவர் வந்து உடம்புல ஒரு எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் வந்து நடந்து வருவார்ல, அந்த ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து ஒரு கன்னை மாற்றி அடித்து சுடுவார்ல, அதெல்லாம் வந்து கிளாப்ஸ் இந்த தியேட்டர். அவர் வந்து எல்லாருமே கொண்டாடுறதுக்கு காரணம் அவ்வளோ அத்தென்டிக்காக, அவ்வளோ யதார்த்தமாக மட்டும் இல்லாமல் ரியலாக பண்ணுறாரு. அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு கேரக்டருக்காக தன்னுடைய மொத்த உழைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்தீங்கன்னா அது விக்ரம் சார் தான். விக்ரம் சார் நிகர் விக்ரம் சார் தான்.
வீரதேரசுரு 2 அவருடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க் படமாக வந்தது. அவருக்கு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் வந்து ரீசனபிளாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்றது அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும். அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை டிக்ளேர் பண்ண தொட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கடந்த வாரம் வந்த படத்தில் அப்படியே 2வது வாரமும் கடந்து நல்லபடியாக போகும். அது பிறகு குட் பேட் அக்லி வரும்போது தான் இதுக்கு தியேட்டர்கள் கிடைக்கிறது சிக்கலாக இருக்கும். ஏன்னா குட் பேட் அக்லி வரையும் இந்த படம் அப்படியே சஸ்டெயின் ஆகி போகிற அதுக்கு 1 வீக் இருக்கு இல்லையா? இன்னும் இருக்குது, அதை தான் சொல்கிறேன். அதனால் இந்த படம் வந்து 9th வரையும் அதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆப்போசிஷனே இல்லாமல் வீரதேர சொல்லிட்டு நல்லா போயிட்டு. குறிப்பாக படம் வந்து வெளியே அன்னைக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டது. மாலை தான் வந்து படம் வெளியிட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு கலெக்ஷன் வைஸ். அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொன்னால் தான் தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஸோ விக்ரம் சார் கெரியரில் முக்கியமான படமாக இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பாக விக்ரம் சார் கெரியரில் மிக முக்கியமான படம், அதில் டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 3 ஷோ கேன்சல் ஆகிறது, அதுவும் 4 ஷோ ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆரம்பிச்சதுன்னா 4 ஷோ. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த படத்துக்கு வர வேண்டிய எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வராமல் போனது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இன்ஃபேக்ட் முதல் நாளே ஒரு 5-6 கோடி 8 கோடி பண்ணியிருக்கலாம். அது மொத்தமாக ஒரு 3-4 ஷோ போனதுட்டு கலெக்ஷன் கம்மியாகிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே. 2வது அந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து கலெக்ஷன், அதாவது டாக் வந்த பிறகு படம் பயங்கரமாக பிக்கப் ஆகும். இது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு பிக்கப் ஆகிறது, டாக் வந்து பிக்கப் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆனது காரணமே ரிலீஸ் டிலே தான். இந்த ரிலீஸ் டிலேக்கு பல காரணங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க வாங்கினவங்க ஒரு இது சொல்கிறாங்க. இது அஃபிஷியலாக யாருமே பேசலை இன்டர்வியூவில். அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ அனுமானத்தில் பேச முடியாது. பட் இன்னும் நடந்தது அப்படின்னு வரும்போது எல்லாருமே இன்வால்வ் ஆகிட்டு, நான் சொல்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனு, எக்ஸிபிட்டர் அசோசியேஷன், ஏன்னா எல்லாம் பயந்துட்டாங்க. என்ன காரணம்னா எல்லாருமே திரையரங்கெல்லாம் நம்பி இருந்தது வீரதீர சுருட்டு தான். 2 வாரத்துக்கு 27 ப்ளஸ் இதுவும் நம்பினதே வந்து வீரதீர சுருட்டு நம்மளை சஸ்டெயின் பண்ணோம். அப்புறம் குட் பேட் அக்லி ஒரு திடீர்னு அந்த படம் வரலன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆட்டோல தேட்டருக்கலாம். அதனால் எல்லாருமே இறங்கி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி படத்தை கொண்டு வந்தாங்க. அது வரதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. இது தவிர்த்து இருந்தால் இன்னும் இந்த படம் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்னும் கலெக்ஷன் பெட்டராக பண்ணியிருக்கோம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ்.ஜே. சூர்யா அவருடைய கரியர்லேயே முக்கியமான படமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவரோட ஆக்டிங் வைஸ் படம் எப்படி சார் இருக்கு? இல்லை, நாள் எல்லா படங்களும் எஸ்.ஜே. சூர்யா சார்னுடைய பல பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து அட்டகாசமாக மாநாடுலேருந்து எக்கச்சக்கமான படத்தில் அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல. இந்த படத்தில் அந்தளவு நான் பார்க்கல. ஓகே, இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா சாரோட பெஸ்ட்டு நான் பார்க்கல. இன்றைக்கி இப்போ எஸ்.ஜே. சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஐகானிக் படங்கள் நிறைய கொடுத்துட்டாரு. மாநாடு கொடுத்தாரு, மார்க் ஆண்டனி எல்லாம் என்ன டான்ஸு, என்ன பர்ஃபார்மன்ஸு, அதுவும் சில்க் சும்தா டான்ஸ் எல்லாம் அவர் வந்து பஸ்ஸில் ஆடுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அட்டகாசத்தினுடைய உச்சம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே தான். எனக்கு வந்து அவர்கிட்ட இன்னும் எதிர்பார்த்தேன் நான். அது பிகாஸ் அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அவர் துப்பாக்கியில் அடிபட்டு வந்து காரில் உட்காந்துன்ற மாதிரி சீன் வச்ச பிறகு அவர் எப்படி பெருசாக ஆக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் அவருடைய கரியரில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக பார்க்கல. வீரதீர சுருட்டு டோட்டல் ஐகானிக்காக விக்ரம் சாரோடைய படம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அவருடைய கரியரில் அது முக்கியமான படம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வந்து சமீபத்தில் சர்தார் 2 படத்தோட ட்ரெய்லர் வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட எஸ்.ஜே. சூர்யா மிரட்டி இருக்காரு. 2 பேரும் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த படம் முக்கியமான படமாக இருக்கும். 100% சர்தார்னுடைய ப்ரோலாக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, இன்னும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்ஃபேக்ட் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே PS சுந்தர் சார் சொன்னது தான். இந்த படம் கதை கேட்ட உடனே எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்னாரா, சார் ஹிந்தியில் டப் பண்ணி வெளியிடுங்க எடுத்த உடனே. ஏன்னா இந்த படத்தினுடைய இது வந்து பேரண்டி அப்பீல் இருக்குது. ஸோ சர்தார் 2 வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது ஸ்கேலும் சரி, அவருடைய என்டையர் இதுவும் சரி, ப்ரெசன்டேஷனும் சரி, அவ்வளோ பெருசாக இருக்குது. சர்தார் 2 வந்து இட்ஸ் கோன் டு பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் இயர். இப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய படமாக இது இருக்கா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ப்ரோலாக் வந்த பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, மை காட் இவ்வளோ பெரிய படமாக இது, இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனாக நினச்சோம், சர்தாரனுடைய எக்ஸ்டென்ஷனாக. பட் ஆனால் படமாக ஸ்கேலாக பர்ஃபார்மன்ஸாக ஆர்டிஸ்டாக பெரிய லெவல் இருக்குது. அதோட கண்டினியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? இல்லை, கேரக்டர் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தான். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து 1, 2, 3 போகும்ல. இப்போ சர்தார் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை. அந்த கேரக்டர் இனிமேல் கண்டினியூ ஆகும். நம்ம வந்து சர்தார் 3 பார்ப்போம், 4 பார்ப்போம், 5 பார்ப்போம். ஸோ அதுக்கான மாதிரி தான் இனிமேல் போவாங்க. ஏன்னா ஒரு ஐகானிக் படமாக மாறிடுச்சு. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எனக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.